என்ன ஓட்டம் ஓடுறாயா கிருட்டி பிள்ளை மாதிரி? சினிமா நோட்டீஸ் வாங்க இவ்வளவு அவசரமா? என்ன அது சொரணை இல்லாத எருமை மாடு மாதிரி சகதிரப்படுத்திருக்க? திமிரா பல்லு பேந்திரம் தள்ளி விட்டது இல்லாம இப்ப வந்து தடுக்கிறீங்களா? உன்ன ஆமா இவங்கள தொட்டு தள்ளுறாங்க. இந்த வயசுல கால் நிக்காம நீயே கீழே விழுந்துட்டு என்னையா குத்த சொல்ற? ஏய் இந்த நியாயம் எல்லாம் இங்க வேண்டாம். மரியாதை இதெல்லாம் துவைச்சு காய வச்சு வண்ணாங்கிட்ட பொட்டி போட்டு நீயே கொண்டு வந்து போட்டு விட்டுட்டு போ. முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? சகதி கொஞ்சம் வசதியாவே இருக்கும். இங்கே கடை குரங்கு குரங்கு பொம்மரை கிட்ட வீரப்ப காமிச்சிட்டு போற இல்ல உன்னை அப்புறமா பேசிக்கிறேன். எங்கும் சகதியோ? சகதி இங்க மட்டும் இல்ல அங்கேயும் வரும். ஐயோ பொட்டி போட்ட மடிப்பெல்லாம் போச்சு. பொண்ணுன்னா பேய் இறங்குவாங்க. இந்த பேய் இறக்குன்னா என்ன விலைன்னு கேக்குது. பொண்ணு பொண்ணா இருந்தா பரவாயில்ல, பொண்ணு அது பிசாசு. மூஞ்சிய பாரு. ஆமா இவரு பெரிய மன்மத. இந்த ஊர் ரதிகளுக்கு இந்த மூஞ்சி போதும். பாட்டி பாட்டி என்னடி வள்ளி வெந்நீரை காலில் கொட்டிக்கிறது மாதிரி கத்திக்கிட்டே வர்ற? பின்ன உன் பேர செஞ்ச வேலைக்கு எப்படி வருவாங்க? என்னடி இது? நான் செவனேன்னு வாரப்புல வந்துட்டு இருந்தேனா எதிரில உன் பேர என்ன தொட்டு தூக்கி சகதியில போட்டுடுச்சு. ஏன் அப்படி செஞ்சான்? அது தெரிஞ்ச உங்ககிட்டயும் வந்து சொல்றேன். அவன் வரட்டும் நான் கேக்குறேன். கேக்குறது மட்டும் இல்ல கண்டிச்சு வை. இல்ல நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அவன் வரட்டும் சோறு போடாம காய போடுறேன். பாட்டி உன்னை கண்டிச்சு வைன்னு தான் சொன்னேன், பட்னி போட சொல்லல. அதுக்கும் என்கிட்டதான் அம்புக்கு வந்து நிக்கும். வீட்டுக்கு போ, பாட்டி வாயிலிருந்து சும்மா முத்த முத்தா உதரும். சிப்பா சிப்பா என்ன பட்டி இன்னுமா சோறாக்கல? உனக்கு இன்னைக்கு நான் சோறு போட போறதில்ல. ஈர துணியை வகுத்துல கட்டிக்கிட்டு அக்கடான்னு பாடு. ஏன் நீதான் வள்ளி எடுத்து வச்சு சகதியில போட்டியாமே. பாட்டி என்ன பாரு. என்னடா துணியெல்லாம் நடத்திட்டு வந்திருக்க? முதல்ல அதுதான் என்ன சகதியில தள்ளி விட்டுச்சு. அடிப்பாவி செய்யறதையும் செஞ்சுட்டு கதையை மாத்திட்டாளே. கொஞ்சம் அசந்தா ஆளே சாப்பிட்டுருவா. என்ன செய்யற? கல்ல பொறுக்கிறேன்டா. நல்லா பொறுக்கணும் போ. நீ பொறுக்கி போடுறதெல்லாம் கல்லு இல்ல, வெறும் அரிசி. இந்த பாரு உன்னால முடியலன்னா சொல்லிடு. இது மாதிரி கல்ல சமைச்சு போட்டு எனக்கு கொண்டாத. பயமா இருந்தா ஒத்திய பார்த்து தாலிய கட்டி கூட்டிக்கிட்டு வா, வக்கனையா வடிச்சு போடுவா. ஓஹோ இதுக்குன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்குன்னு இல்லாம போனாலும் திடீர்னு கண்ணு மூடிட்டா உன் கல்யாணத்தை எப்படா பார்க்க போறேன்? அவ்வளவு சீக்கிரம் நீ சாக மாட்ட. புரியாம பேசாதடா. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. வந்தாலும் யாரோ எருமை மேல உட்காந்துக்கிட்டு கயத்தை வச்சுக்கிட்டு கூப்பிடுற மாதிரி இருக்குடா. நிறுத்து. தாத்தா சாக கிடக்கும்போது இதே கதை தான் சொன்னியா? நான் பூவும் பொட்டோட போயிடுவேன்னு. அவரு பொட்டோட போயிட்டாரு, நீ போகல. அப்புறம் அப்பா படுத்தாரு, அவரு போயிட்டாரு, நீ போகல. அம்மாவும் போயிட்டாங்க, நீ போகல. அநேகமா என்னையும் அனுப்பிட்டு தான் நீ போக போல இருக்கு. அட கருணாக்கு பயல, ஏன்டா துக்கிரித்தனமா பேசுற?
உன் மேல உசிரியே வச்சிருக்கேனடா. நான் செத்தா நீதான் கொல்லி வைக்கணும். ஆண்டவன் உன்னை 100 வயசு வரலும் வச்சிருக்கணும்டா. ஐயோ, படி 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 சும்மா தமாஷா படி. என் கண்ணு இல்ல, என் ராஜாத்தி இல்ல. ஏய் நிறுத்தடி, தலையில என்ன கொத்து பரோட்டா போடுற? என்னடி ஹோட்டல்ல மாவு பேசுற மாதிரி? மாவா இருந்தா பரவாயில்ல, மண்ணாவில இருக்கு. என் தலையிலயா மண்ணு? வெறுமண்ணா களிமா. மங்கம்மாக்கா சீட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன். அடியே கையெல்லாம் ஒரே எண்ணெயா இருக்குடி, அப்படி மாடத்துல வச்சுட்டு போ. ஏத்தா எண்ணிக்கெல்லாம் சரியா இருக்கா? அம்மா தான் எண்ணி கொடுத்தாங்க. வேணும்னா நான் ஒரு வாட்டி எண்ணி காட்டட்டா? வேண்டாம் வேண்டாம், உங்க ஆத்தா எண்ணிக்கை பத்தி நல்லா தெரியும். அப்படி உள்ள வச்சுட்டு போ. ஐயோ கண்ணு எரியுதுடி. நல்லா ஏறிட்டுமியா, அப்பதாயா சூடு கொஞ்சம் குறையும். சூடு குறைஞ்சா சுத்தி உட்கார்ந்துருவாங்கடி. உட்காரும் போது உட்காருவோம், அப்ப விட்டுருவோமா? அடி வள்ளி, என்னம்மா அடுப்புல வெண்ணி தண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் இறக்கிட்டு வாடி. அரைச்சு வச்சுக்கல. இந்த சுப்பையா பையன் எங்க போனா? சுப்பையா 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 சுப்பையா. ஆஹா அடிச்ச முடாடி. போய் தனியா ஆடும்போது நல்லா தான் ஜெயிக்கிறேன், வெளியே போய் ஆடும்போது எல்லாம் போடுதே. ஒரு 9 பேர் கூட சேர்ந்து ஆடும்போது களைச்சு போட்ட உடனே நான் ஜெயிச்சு எல்லாரும் ஃபுல் ஆயிட்டா, என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும். அடுப்புல வெண்ணி தண்ணி வச்சிருக்கேன், இறக்கிட்டு வந்து குடுறா. ஒன்னாந்து உன் தள்ள கொட்டுற, ஒழுங்கா விளையாட விடாதீங்க. சை. அடச்சே, அவ உடம்பு வேதனை போக்கிக்க வெந்நீரை ஊத்திக்கிறான், நான் என் மன வேதனை போக்கிக்க என்னத்த ஊத்திக்க. மரியாதை மரியாதை. அம்மனமா உட்கார்ந்துருக்க, உனக்கு என்ன மரியாதை? ஒரு 200 ரூபாய் கடன் வர போச்சு, அதை திரும்பி கொடுக்க பணம் கேட்டா அதை தரத்துக்கு இந்த வீட்டுல ஆள் இல்ல. இத்தனைக்கு நான் என்ன அண்ணியனா? ஒரு வகையில தம்பி, இன்னொரு வகையில மச்சான். நீ கரடியா கத்தினாலும் ஒண்ணு தரமாட்டேன். நான் ஏன் கரடியா கத்துறேன்? அதான் கரடியா குளிப்பாட்டுறிய. ஒரு பைசா தரமாட்டேன். வேணும்னா சோ திண்டு பேசாம போ. பொல்லாத சோறு எல்லாரும் தான் போடுவாங்க. இந்த சோத்தை தின்றதுக்கே நீ எனக்கு ஒரு 100 ரூபாய் தரலாம். ஏண்டா எந்த நேரத்தடா பணம் கேக்குற? நீ ஒவ்வொரு தடவையும் 200 200ங்கிறப்ப உங்க அக்கா என் முதுகுல தவல் வாசிக்காடா. தயவு செஞ்சு குளிச்சதுக்கு அப்புறம் கேடுறான். மாமா நீ யாரும் சொல்லக்கூடாதா? கூட பிறந்த தம்பிக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். நான் கேட்டா உனக்கு கிடைக்குதே. பணம் கேட்கறது நிப்பாட்டு, அடி பணமா உடுக்குதே. சும்மா நான் சீட்டு போட்டு வட்டிக்கு விட்டு அதுல வர லாபத்துல உங்களுக்கு படிச்சு கொட்டு. நீ அங்கங்க சீட்டாடி தோத்துட்டு வந்து என்கிட்ட காசா கேக்குற, சல்லி காசு போயாது. அக்கா ஒரு 4 நாள் கழிச்சு தரேன்னு சமாதானம் சொல்ல, இன்னொரு 4 கடன்காரர்களை சமாளிப்பேன். அடியே அக்கா தம்பி தகராறுல வெந்நீரை கலக்காம ஊத்திராதீங்கடி, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவேன். இப்ப மட்டும் தரமாட்டேன் தரமாட்டேன். ஏண்டா என் வாயை பிடிக்கி வயிற்றுல குட்டிக்கிறேன். எனக்கு தெரியும்டி, இப்படி எக்கு தப்பா அடி விழும்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். அட்டையில போறவனே, என்னை வாழவும் விட மாட்டேங்கிறேன், சாகவும் விட மாட்டேங்கிறியாடா. ஐயோ ஏண்டா வருஷத்துல ஒரு தடவை தான் உக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவா, அதையும் 200 ரூபாய் பணம் கேட்டு கெடுத்துட்டியாடா. சரி இப்படியே 2 நாள் என் கூட வா, உன்னை ஆதி மனுஷன் சொல்லி வித்த காட்டியாவது சம்பாதிக்கிறேன். போய் காட்டு. ஆமா இந்த 200 ரூபாய் எங்க அக்கா கிட்ட நான் சம்பாதிக்கல, என் பேர் சுப்பையா இல்ல. இப்படியே படுதா கூட அரிக்குதே.